எல்லாருக்கும் வணக்கங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதத்துக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 47 நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேனுங்க. கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, 9ல் ராகு இருக்குது, குரு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம். அது மரபு, நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும், தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு. நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாகி போச்சு. கோல் எடுத்தவங்க கொண்டக்காரங்க, தடி எடுத்தவங்க தண்டக்காரங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதெல்லாம் அவங்களுடைய கர்மா. நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம், நாம் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம். இந்த 7 குதிரைகள் இருக்குது பாருங்கள். பொதுவாகவே இந்த 7 குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 பவர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல இருந்து துவரங்கள்ல இருந்து 7 பிறவைகள் பார்த்தீங்கன்னா 7, உலக அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, கிரகங்கள் இந்த ராகு கேது கழிச்சு 7, நாட்கள் பார்த்தீங்கன்னா 7, வானவில் பார்த்தீங்கன்னா 7, சப்தங்கள் 7, ஸ்வரங்கள் 7, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 330, அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7. இந்த 7ஆம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த 7 குதிரைகள் இடமிருந்து வலம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் செட் ஆகிடுமா? அப்படி செட் ஆகாது. இப்போ மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இது காமன். இந்த குதிரைகள்ன்றது காமன். மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும். முதல்ல தான் நல்லா இருக்கணும், அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா. இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார்? சனி பகவானுடைய எந்திரங்கிட்ட வரணும். மேசராசிக்கு 2வது பாவகத்துக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி எந்திரம் இங்கிட்டு வரணும். மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருடைய எந்திரம் இங்கிட்டு வரணும். இந்த மாதிரி 4 எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு, அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம், அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள். இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா 100% மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக தானே இருக்குது, பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க. அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க
ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதி குரு. மீன ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே மீன ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை, இந்த மாதிரி பலவிதமான போராட்டம் மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரதான் செய்திருக்கும். ஆனால் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9வது பார்வையை பார்க்கிறார். குரு பகவான் யாருன்னா உங்கள் ராசியாதிபதி மட்டும் கிடையாது, தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. அப்போது உங்கள் ராசியாதிபதி 5வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறாரு, குரு பகவானுடைய வீட்டை. இதனால் மனசார சொல்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வர்றது 100% உறுதி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மீனராசியாதிபதி குரு தானே, அவர் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் தான் தற்சமயம் இருக்கிறார். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி யாருன்னா புதன். புதன்னா பெருமாள், விஷ்ணு பகவான். அப்போது மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே விஷ்ணு பகவானாவது விஷ்ணு பகவானை வழிபடுறது, அதாவது பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். உங்கள் மனசுக்குள்ளார 1000 கடவுள் இருந்தாலும் அந்த பெருமாள் கோவிலுக்கு போனால் ஒரு அற்புதமான பகவானை வழிபடும் போது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்காகவே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் அற்புதமான யந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு யந்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. பொதுவாக மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த சொல்லில் இருக்கிற உண்மையை விட அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த உண்மைத்துவம் தெரியும். யந்திரங்கள் எத்தனையோ யந்திரங்கள் இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே ரொம்ப தத்ரூபமான யந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய தசாவதாரம், 10 அவதாரம். இதுதானுங்க அந்த 10 அவதாரம் கொண்ட யந்திரம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நாராயணன், சரியா? மூலவர் சொல்லக்கூடிய முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணன். இவருடைய அவதாரங்கள் தான் இது எல்லாமே. மச்ச அவதாரத்திலேருந்து கூர்ம அவதாரத்திலிருந்து கிருஷ்ண அவதாரத்திலிருந்து எல்லாம் மொத்தம் 10 அவதாரம் இருக்கும். ஒவ்வொரு அவதாரத்துக்குண்டான மந்திரம், அதன் பிறகு ஒரு அவதாரத்துக்குண்டான சக்கரம். இந்த யந்திரம் எதுக்காக பயன்படும்னா உங்கள் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். ஏமாற்ற வேலை கிடையாது, எல்லாமே கைப்பட எழுதுறது. உங்களுடைய குலதெய்வம் பேர் ஃபஸ்ட்டு, உங்களுடைய கோத்திரம் என்ன 2வது, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம், லக்னத்துக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி யார், குடும்பஸ்தானாதிபதி யார், தொழில் ஸ்தானாதிபதி யார், அதுக்கு தகுந்த மாதிரி யந்திரம் பண்ணணும். இது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் பெருமாளுடைய தசாவதாரம் யந்திரம் செய்து கொடுங்க அப்படின்ற மாதிரி, கைப்பட செய்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய ஜோதிடாலயத்தில் வியாபாரம் பண்ணல. இது எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த கலையை இன்னைக்கு வரைக்கும் வியாபார ரீதியாக ஒரு 1% கூட வியாபார ரீதியாக பண்ண மாட்டோம், சரிங்களா? இந்த மாதிரி யந்திரங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதுக்குண்டான காஸ்ட் என்னவோ அது மட்டும் நீங்கள் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் 12 வருஷம் கழித்து தான் வரப்போகுது. மீண்டும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் அதிசாரத்துக்கு வர்றது. குரு பார்த்தா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம். மீன ராசியாதிபதி எல்லாம் எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த குரு பகவான் மட்டும்தான் பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம். அப்போது
குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து சரியாக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். முதல்ல 9வது பாவகத்தை பார்ப்பார். 9வது பாவகம் அப்படின்றது பிதிருஸ்தானம். உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய நேரம் இது. அற்புதமான தருணம் இது. 2வது என்னன்னா உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் 10வது பாவகம். 7.5 சனி இருக்குது என்ற சங்கடம் வேண்டாம். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரமாதமான நேரம். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, பிரமாதமான நேரம். பொருளாதார ரீதியாக சங்கடம் இருக்குது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், இருக்கலாமா இல்லை இல்லாமல் போயிடலாமான்ற ஆதங்கத்தில் இருக்கிற மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். இன்னும் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை நடந்திருக்கும், புத்திர பாக்கியம் இருக்காது. போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல சாமின்னா 5வது பாவகத்துக்கு போன புத்திரஸ்தானத்துக்கு போன புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த தருணங்களில் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும். அதுபோக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள், கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினை இருக்குது, பிரிஞ்சு போயிருக்காங்க, இல்லை மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் 100% சரியாக இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாருன்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும், 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும், உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும், இந்த அமைப்புகள் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுபோக சுக்கிர பகவான், அவர் தானே திருமணக்காரகன், உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து திருமணஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, அதே மாதிரி திருமணத்தில் சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால, அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 20 நாள் டைம் வச்சுக்கோங்க. அந்த 20 நாள்லேயே ஐப்பசி மாதம் 20 நாள்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் உங்களுக்கு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார அந்த 20 நாள்லேயே மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கிறது, இந்த மாதிரியான சூழலெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். 100% குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஏற்றத்தை கொடுக்கறது உறுதி. அந்த நேரத்தில் இந்த யந்திரம் இது மீனராசியில் பிறந்தவங்களுக்கும், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும், கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 4 மூளை, மீனம் மிதுனம் கன்னி தனுசு, இந்த 4 ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுது. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.